கொடைக்கானல், த கிஃப்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். இது மேற்கு தொடர்ச்சி மலையில 7300 அடி உயரத்துல 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற ஒரு அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல்வேறு வகையான விலங்குகளும் பறவைகளும் இருப்பதனால 2013 இருந்து நம்ம கவர்மெண்ட் இதை ப்ரொடெக்டட் ஏரியாவா அனௌன்ஸ் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. இதுல பப்ளிக் டூரிசம்காக லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ட்ரக்கிங்க்கும், கைடர் சஃபாரிக்கும், ஃபைன் ஃபாரஸ்ட் விசிட்டுக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக். போன வீடியோவில் கொடைக்கானல் டவுனுக்குள்ளே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபாரஸ்ட் லிமிட்குள்ளே இருக்கிற இடங்களெல்லாம் போய் ஒவ்வொரு ஸ்பாட்டை பார்ப்போம். நம்ம இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு போகிற வழியிலேயே இங்கே ஒரு கோல்ஃப் கோர்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து மெம்பர்ஷிப்ஸ் தான் அலோடு, பப்ளிக் டூரிசம்க்கு வந்து நாட் அலோடு. இங்கே வந்து நிறைய ஃபில்ம்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத், அதில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா சாங்கு, அப்புறமா சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் நீங்கள் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பில்லர் ராக் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஃபாக் வந்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. ஸோ பில்லர் ராக் வந்து அந்தளவுக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பில்லர் ராக் மொத்தம் 3 ராட்சத பாறைகள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனுடைய உயரம் 400 அடி, கிரானைட் கற்களால் உருவானது. இந்த பில்லர் ராக் 2 கற்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிறது தான் டெவில்ஸ் கிச்சன்னு சொல்றாங்க. இங்க ட்ரக் பண்ணி நம்ம போய் பார்த்தோம்னா மிக ஆழமான குகைகளும் நீர்வீழ்ச்சிகளும் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பப்ளிக்கு அலோடு கிடையாது. நாம இப்போ குணா கேவ்ஸ் வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கொடைக்கானல் வரவங்க இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க.
இந்த இடத்துக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா 1992 கமலஹாசன் நடித்த குணான்ற படத்தை வந்து இங்கே தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அப்போ இருந்து வந்து இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்கே நிறைய யூக்கலிப்டஸ் தைல மரம் இருக்கு, நல்லா உயரமாக இருக்கு. குணா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துடைய பேர் வந்துட்டு டெவில்ஸ் கிச்சன் தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1821 பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிஎஸ் வார்டுன்றவரால் இந்த இடத்த கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலத்தில் பிரிட்டிஷார்ஸ் வந்து நம்ம இந்தியாவை ஆண்ட போது அவங்களுக்கு வந்து இங்கே கிளைமேட்ஸ் வந்து சரியாக ஒத்து வரல. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனாக வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போயிட்டு தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இது கொடைக்கானலும். இந்த குணா கேவ்ஸும் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2230 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதனால் இங்கே வந்து எப்போவுமே கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுக்கு காரணம். அங்கே பாருங்கள், மேலேருந்து அப்படியே மிஸ்ட் இறங்குறது தெரியுது. குணா கேவ்ஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இங்கே குரங்கு அட்டகாசம் ரொம்ப அதிகம். ஒரு குரங்க பழத்தை பிடிக்கிட்டு ஓடுது மேலே. இந்து புராணத்தில் வரக்கூடிய மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டவாஸ் வந்து இந்த குணா கேவ்ஸை ஒரு ஹைடிங் பிளேஸாக யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது அவங்க மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு இடமாக இதை யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே தங்கி சமையல் செய்து சாப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. மெயினான குணா கேவை இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே கிரில்லு தெரியுதுங்கள, இந்த பக்கம்தான் வந்து பழைய குணா கேவுக்கு போகக்கூடிய வழி இருந்தது. இப்போ வந்து யாரும் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த குணா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸுக்கு நடுவில் உள்ள கேப்பில் ரொம்பவே வந்து ஆழமாக வந்து வழி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய மரம் வந்துட்டு வேர்கள்லாம் வந்து மண்ணுக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது அது 500 வருஷம் பழமையான மரம்ன்றது. இங்கே அதிகமான மழை வந்து மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த மரத்தோடைய வேர்கள் எல்லாம் அப்படியே வெளியே தெரியுது. வெள்ளைக்காரங்க ஏன் இந்த குணா கேவ்ஸுக்கு டெவில் கிச்சன்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா, இங்கே பில்லர் ராக்கை சுற்றி எப்போவுமே வந்து அதிகப்படியான மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டைமில் காற்று வந்து வேகமாக அடிக்கும்போது இந்த குகைக்குள்ளே காற்று ஊடுருவி
மேல் நோக்கி வரும். அப்போ வந்துட்டு இருக்கிற மிஸ்ட் எல்லாம் ஒரு கிச்சன்லேருந்து சிம்னி வழியாக எப்படி புகை வெளியே வருதோ அந்த மாதிரி இங்கே மிஸ்ட் வந்து வெளியே வருமா. அதனால தான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வச்சிருக்காங்க. அதற்கு அர்த்தம் சாத்தானின் சமையல் அறை. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வௌவால்களும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த குகைக்குள்ள ஒரு ஒரு ஹாண்டிங் பிளேஸ் மாதிரி தோணும் அவங்களுக்கு. இங்கே அங்கங்கே இரும்பு கிரில்லு போட்டு வச்சிருக்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? இதுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து குகைக்கு போகக்கூடிய வழிகள் அங்கங்கே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சீல் பண்ணியிருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபிக்காகவும் ஹைக்கிங்காகவும் ஹண்டிங்காகவும் பல பேர் வந்து இங்கே தவறி இந்த கேவுக்குள்ளே விழுந்து உயிரிழந்ததாக வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கணக்குப்படி மொத்தம் 16 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இறப்பு அதுக்கும் மேலே இருக்கும்ன்றாங்க. உள்ள குகைக்குள்ள நிறைய எலும்புக்கூடுகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பல அமானுஷ்ய சத்தமும் வந்து கேவுக்குள்ளேருந்து வர்றதாகவும் சொல்கிறாங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே இருந்து ஃபாக் வந்து அப்படியே மேலே வருது பாருங்கள். மேலே வந்து அப்படியே அந்த கல்லை பில்லர் ராக்கை வந்து மறைக்குது. இதனால தான் வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்கிறாங்க. இங்கே குணா கேவ்ஸில் அதிகமான இறப்புகள் நடப்பதனால 2006லேருந்து பர்மனண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வெளியே அவுட் சைடு மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2006ல் கேரளாவில் உள்ள மஞ்சுமல்ன்ற ஊரிலிருந்து வந்த ஒரு குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அதில் வந்துட்டு சுபாஷ் சந்திரன்றவர் இதில் வந்து குணா கேவ்ஸ்குள்ள தவறி வந்து உள்ளே போய் விழுந்துட்டாரு. அப்புறம் அவர் கூட வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸு சிஜு டேவிட்ன்றவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. ஸோ வந்து இந்த குணா கேவ்ஸில் தவறி விழுந்து காப்பாற்றப்பட்ட ஒரே நபர் சுபாஷ் சந்திரன் தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த குணா கேவ்ஸ் போகக்கூடிய வழியை பர்மனண்டாவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் 2024ல் மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற மலையாள படத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்போ பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எல்லா என்ட்ரன்ஸ்லயும் குரங்கு தான் வந்து நம்மளை வரவேற்குது. உள்ள வந்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. வேணுன்றவங்க இவங்ககிட்ட எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம்.
இந்த பைன் ஃபாரஸ்ட் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1906ஆம் வருஷம் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிரையண்ட்ன்றவரால் இந்த செடிகளாக நட்டு இப்போ வந்து வளர்ந்து பெரிய மரங்களாக இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காக வந்து அவர் வந்து உருவாக்குனார்னா விறகு தேவைகளுக்காகவும் அப்புறம் கட்டுமான பணிகளுக்காகவும் இந்த மரங்களை வந்து வளர்த்துருக்காரு. இந்த கொடைக்கானல்ல மொத்தம் 2 ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அதில் ஃபைன் ஃபாரஸ்ட் 1 சோலார் அப்சர்வேட்டரி கிட்டேயும் ஃபைன் ஃபாரஸ்ட் 2 மோயர் பாயிண்ட் கிட்டேயும் இருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீலேருந்து விழுந்த பூ நிறையவே இருக்குது. 90s கிட்டுக்கு தெரியும். இதே மாதிரி பனைமரத்துலேருந்து ஒரு பூவை எடுத்து நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாவலின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பொறி சுற்றுறதுன்னு கூட சொல்லுவாங்க. அது சுற்றும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால சுற்றி வந்து நெருப்பு பொறியாக பறக்கும். அது ஒரு விளையாட்டு அந்த டைமில். ஸோ ஒரு சிலர் வந்து பனைமரத்து பூக்கு பதிலாக இந்த பைன் ட்ரீ பூவையும் வந்து பயன்படுத்துவாங்க. கொடைக்கானலில் இது மஸ்ட் விசிட் பிளேஸு. ஃபோட்டோகிராஃபிக்கும் மூவி மேக்கிங்க்கும் ஒரு நல்ல இடமே இது. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நிறைய ஃபேமஸான தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸு அப்புறம் கிளைமேக்ஸு ஷூட்டிங்கு எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு.
இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பென்குயின் ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் கீர்த்தி சுரேஷ் நடித்த த்ரில்லர் மூவியான பென்குயின் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க. இங்க லெஃப்ட்ல ஒரு சின்ன வீடு தெரியுதுங்கள்ல, அதுவும் வந்து பென்குயின் ஃபில்முக்காக போட்ட செட்டுன்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். We will see you in next episode.